ஹலோ கைஸ், இந்த வீடியோல டஞ்சன் ஆடிசியோட 24வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 23 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் போடாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோவை நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும். எனக்குமே வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ஸ்ல நம்ம ஹீரோ வந்துட்டு 7th ஃப்ளோர் போகணும் அப்படிங்கிறதுக்காக 8th ஃப்ளோர் வரையா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கூட்டிட்டு போறப்ப அந்த இடத்துல சில பண்ணிங்க வந்துட்டு வந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன நினைச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த பன்னி மாதிரி இருக்கிற மான்ஸ்டர் கூட கான்டாக்டை ஏற்படுத்துறதுக்கு முன்னாடி ஏஞ்சலா இருந்துட்டு, உங்களுக்கு இது தெரியுமான்னு தெரியல, பட் உங்களோட நிழலுக்குள்ள நான் இருக்கிறப்போ நீங்க மைண்டுக்குள்ள பேசினாலே நம்ம ரெண்டு பேருமே பேசிக்கலாம் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு, சரி நீ வந்துட்டு இதுங்க நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரக்ஷன்ல கூட பார்க்க தெரியாத இடியட்ஸ்னு சொன்னல அப்படிங்கிறப்ப ஏஞ்சலா வந்துட்டு, ஆமா இதுங்க பார்க்கறது கொஞ்சம் ஸ்டூபிடா தான் இருக்கு, பட் இதுங்களுக்கு வந்து லைட்டா இன்டெலிஜென்ஸ் இருக்கறனால கண்டிப்பா இதுங்க லேப்ரின்த்ல இருந்து தான் வந்திருக்கும். முன்னாடி இருக்கிற அதுங்க ரெண்டும் தான் கமாண்டரா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு, ஈவன் பெட்டர் இந்த மொத்த ஃப்ளோரையுமே 7th ஃப்ளோரோட என்ட்ரன்ஸ்க்காக தேடுறதுக்கு பதிலா இதுங்கள்ட்ட கொஞ்சம் விசாரிக்கலாம் அப்படிங்கிறப்ப ஏஞ்சலா வந்துட்டு உங்களோட நோபல் அத்தாரிட்டியை யூஸ் பண்ணா இன்னுமே கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அந்த நோபலோட சீல் உங்க கையில இருக்கா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அதை கழட்டி வச்ச மாதிரி எனக்கு ஞாபகமே இல்ல, பட் அது திடீர்னு மறைஞ்சு போயிருச்சு அப்படிங்கிறப்ப ஏஞ்சலா வந்துட்டு, கவலைப்படாதீங்க அது உங்களுக்கு தேவைப்படுறப்ப திரும்பி உங்க கையிலேயே வந்துரும். சரி பிளான் என்ன அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு, அது ரொம்பவே சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவன் பக்கத்துல போயிட்டு, நீ வந்துட்டு கம்யூனிகேட் பண்ற மாதிரி ஒரு லிவிங் பீயிங் வந்துட்டு ஸ்பாட் பண்ண அப்படின்னா நீ வந்துட்டு அதுக்கு வந்துட்டு கைட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற அந்த பிக் இருந்துட்டு, நீ வந்துட்டு எப்படி இங்க வந்த, நீ வந்துட்டு ஒரு மனுஷனா அப்படிங்கிறப்ப இன்னொரு பண்ணி இருந்துட்டு, ஒரு மனுஷனா கொஞ்சம் கறி தான், பட் ரொம்பவே டேஸ்ட் சூப்பரா இருக்கும், அதை வந்துட்டு கிரைண்ட் பண்ணி எல்லாத்தையுமே சாப்பிடலாம், மதர் எர்த் அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல தரை எல்லாமே இருந்துட்டு அப்படியே எழும்புற மாதிரி இருக்கு. இவன் வந்துட்டு வீக்கான ஹியூமன், இவனை கிரஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த தரையை வச்சு அடிக்கிறப்ப அவன் வந்துட்டு இறந்துட்டானா அப்படின்னு கேட்கிறப்ப அந்த பவரை யூஸ் பண்ணதும் இறந்துட்டான் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஒண்ணுமே வந்துட்டு ஏஞ்சலா கிட்ட, இந்த நோபலோட சீல் இருந்துட்டு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நீ சொன்னல அப்படிங்கிறப்ப ஏஞ்சலா வந்துட்டு, ஆமா பட் அதுக்கு நீங்க வேணும் அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் அது வரும், எனக்கு நீங்க வேணும்னே தான் இந்த அடியை வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு, தட்ஸ் ட்ரூ, இதுக்கு வந்துட்டு வழி தெரியுமா என்னன்னு தெரியல, பட் இது வந்துட்டு ஒரு மெஜிஷியன் போல அப்படிங்கிறப்ப அந்த பண்ணி இருந்துட்டு, என்ன நல்லா இருக்கு நீ வந்துட்டு ஜெயிச்ச மாதிரி நினைச்சுக்காத, ஜஸ்ட் வந்துட்டு இது ஒரு பிராக்டிஸ் தான், மதர் எர்த் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த மேஜிக் வந்துட்டு பண்ணலான்னு போறப்ப ஹீரோ வந்துட்டு போயிட்டு அதோட வாயிலேயே மிதிச்சாராம். நீங்க சண்டை போறதுக்கு முன்னாடி உங்களோட ஆப்பனண்டோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும். நீங்க எல்லாருமே ரொம்ப சப்பியா இருக்கனால உங்க எல்லாத்தையுமே நான் ஃபுட்டா மாதிரி ஆசைப்படுறேன், பட் எனக்கு வந்து ஒரு கைடு தேவை, அதனால ஒரே ஒரு தடவை உங்களை நான் மன்னிச்சு விட்டுறேன், நான் தான் நாகாஸோட மாஸ்டர், அதுக்கப்புறம் இந்த கைசர்ல ஒரு பேரன் கிம் ஜின்வூ, என் முன்னாடி மண்டி இடுங்க பண்ணீங்களா, உங்களுக்கு வந்துட்டு நான் இன்னொரு சான்ஸ் கொடுக்கவே மாட்டேன் அப்படிங்கிறப்ப எல்லாமே மண்டியும் போட்டுருதுங்க. அதுக்கப்புறம் ஹீரோ போறப்ப பேரன் வந்துட்டு இருக்கிறாரு, வழியை வந்துட்டு விடுங்க யூ ஃபூல்ஸ் ஒயிங்க், வழியை வந்துட்டு விடுங்கன்னு சொல்றேன்ல, பேரன் வந்துட்டு போய் ஆகணும், பேரனோட நைட் வந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன கொஞ்சம் திமுறா நடந்துக்கிற மாதிரி தெரியுது, அதுவும் பேரன் முன்னாடி, இவர் என்ன மாதிரியான பேரன் ஒயிங்க்னு உனக்கு தெரியுமா ஒயிங்க் அப்படின்னு கேட்க, என்னது அப்படின்னு கேட்க அந்த பன்னிரெண்டு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்றப்ப அங்க ஏஞ்சலா இருந்து, நீங்க எல்லாருமே என்ன பார்த்துட்டு இருக்கிறத வந்துட்டு நிறுத்துறீங்களா, அது வந்துட்டு ரொம்ப கிரீப்பியா இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த பண்ணிங்கலாம், என்கிட்ட வந்துட்டு நிறைய ரத்தம் இருக்காது, நான் ரொம்ப ஒல்லியான வேம்பயர் அப்படிங்கிறப்ப இன்னொருத்த வந்துட்டு, எனக்கு கோல்டு இருக்கு அப்படிங்கிறப்ப ஏஞ்சலா வந்துட்டு, உங்களோட கிரீஸியான பிளட் எல்லாம் எனக்கு தேவையே இல்லை, ரொம்ப ஆசைப்படாதீங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு, என்னைய விட உன்னைய பார்த்தா ரொம்ப பயப்படுறாங்க போல, இது முடிவு இவங்க ஏதாச்சும் பண்ணிருக்கியா அப்படிங்கிறப்ப ஏஞ்சலா வந்துட்டு, அது நான் கிடையாது, பட் பிக்ஸை வந்துட்டு நல்லா ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் இருக்கு, அதுங்களோட பிளட்டும் இருந்துட்டு லைட்டா டேஸ்ட் ஓகேவா இருக்கும், அது மட்டும் இல்லாம ஈஸியா கண்டுபிடிக்கலாம், அதனாலேயே ஒரு குரூப் ஆஃப் வேம்பயர்ஸ் இருந்துட்டு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்துட்டு நிறைய பேரை கொண்டுச்சு போல, அப்பையில இருந்து இதுங்களுக்கு அது ஒரு ட்ராமா மாதிரி மனசுல பதிஞ்சிச்சு போல, அது மட்டும் இல்லாம இதுங்களுக்கு சமன் பண்றதுக்கு கம்மியான டவுன் ஜெம்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறதுனால இதுங்களை வந்துட்டு நிறைய இங்க பார்க்கலாம் மாஸ்டர் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு, இந்த இடத்துல நிறைய தான் இருக்கு, நல்லா கொழுக்கு முழுக்குன்னு வேற இருக்கு, இங்க இருந்து ஒரு 100 கடத்திட்டு போனா இதை வந்து நோட்டீஸே பண்ண மாட்டாங்க போலயே அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த இடத்துல அந்த பண்ணிங்களோட லேப்ரின் ஓனர் வந்துட்டு, யூ பாஸ்டர்ட்ஸ், ஒரு புது பிரே கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாத்தையுமே வெளியே அமுச்சு விட்டா நீங்க எல்லாருமே அவன் சைடு போயிட்டு நின்னுட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறப்ப ஏஞ்சலா இருந்துட்டு, நான் நினைச்சதை விட ஸ்ட்ராங்கா தான் இருக்கு, இது உண்மையுமே 8th ஃப்ளோர் பீயிங் தான் அப்படின்னு நம்புற அளவுக்கு இது ஸ்ட்ராங்கா தான் இருக்கு அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற பண்ணிங்களாம், இவர் வந்துட்டு நம்ம பிரஷியஸான கிஸ்ட், இவர்கிட்ட வேம்பயர் வேற இருக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அந்த பேரன் சீல் இருக்குல்ல அதை வந்துட்டு அதுகிட்ட காமிச்சிட்டு, டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு முன்னாடி இருந்த அந்த ஃபிளட் டிராகன் கிங் அனாக்ஸ்டஸோட ஸ்ட்ரென்த்ல 8ல ஒரு பங்கு இதுக்கு இருக்கு, பட் கண்டிப்பா இது வீக் கிடையாது, அது மட்டும் தெரியும் அப்படின்னு நினைச்சு அந்த அதிகாரத்தை யூஸ் பண்ணலான்னு பார்த்தா அந்த போர் இருந்துட்டு அந்த சீலோட அத்தாரிட்டியை வந்துட்டு ரெசிஸ்ட் பண்ணுது, பட் லைட்டா இன்டிமிடேட் மட்டும் தான் ஆகுது, இதை வந்துட்டு நம்ம சீஃப் போர்னு கூப்பிட்டுக்கலாம். அந்த சீஃப் போர் இருந்துட்டு, என்ன ஒரு அரிஸ்டாக்ராட் இங்க வந்திருக்கீங்களா, எதுக்காக இங்க வந்திருக்கீங்க, அது ஒரு வேம்பயரோட நோபல்ஸ் வந்துட்டு அவங்களோட ஃப்ளோரா விட்டு வெளியே வர மாட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன், என்னோட இனத்தை மறுபடியும் கொல்லலான்னு வந்திருக்கீங்களா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு, இல்ல ஜஸ்ட் இந்த வழியா நாங்க போயிட்டு தான் இருக்கோம், 7th ஃப்ளோர்ல ஒரு வேலை, அதனால 8th ஃப்ளோர் வழியா போலான்னு வந்தேன், உங்களோட சபார்டினேட்ஸ் தான் எனக்காக வழியை காமிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருந்தன்மையோட ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறப்ப அந்த போர் சீஃப் இருந்துட்டு, சோ 7th ஃப்ளோருக்கு தான் நீங்க போறீங்க, பட் என்னோட லேபரண்ட் வழியா நீங்க போறீங்களே, இது அந்த 7th ஃப்ளோர் என்ட்ரன்ஸ்க்கான வழி கிடையாது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு, என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண்ணிங்களை பாக்குறப்ப, ஆமா எங்களுக்குமே வந்துட்டு அது தெரியாது, சீஃபுக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இங்க கூட்டிட்டு
கூட்டிட்டு வந்தேன். எங்கள வந்துட்டு எதுவும் பண்ணிடாதீங்க. எங்களுக்கு ஹர்ட் பண்ணா புடிக்காது அப்படிங்கிறப்ப, ஹீரோ வந்துட்டு ஒரு பன்னிங்கள்ட்ட போயிட்டு வழிய காமி அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன்ல, நான் தான் முட்டாள் அப்படின்னு நெனைக்கிறப்ப, அந்த போர்ட் சீஃப் இருந்துட்டு, நீங்க பொய் சொல்ற மாரி எனக்கு தெரியல. எதுக்காக நீங்க வந்துட்டு 7த் ஃப்ளோருக்கு போணும் அப்படிங்கிறப்ப, ஹீரோ வந்துட்டு அது பெர்சனல் பிசினஸ் சொல்ல முடியாது. அப்படிங்கிறப்ப இந்த 8த் ஃப்ளோர்ல என்ன மாரியான சிச்சுவேஷன் தெரியுமா? அப்படின்னு கேட்க, ஹீரோ வந்துட்டு எனக்கு தெரியாது. ஏற்கனவே சொன்ன மாரி இப்ப தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க வரேன். 7த் ஃப்ளோர் என்ட்ரன்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படின்னு கேட்க, அந்த போர்ட் சீஃப் இருந்துட்டு, உங்கள நான் போறதுல இருந்து தடுக்கணும்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படிங்கிறப்ப, ஹீரோ வந்துட்டு அவனோட பவர யூஸ் பண்ண போயிட்டு, என்ன ஸ்டாப் பண்றேன் அப்படின்ட்டு நீ சொல்லப் போறியா? அப்படிங்கிறப்ப, போர்ட் சீஃப் இருந்துட்டு ரொம்ப வந்துட்டு நீங்க இம்பேஷன்ட்டா இருக்கீங்க. நான் வந்துட்டு உங்கள பிளாக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கல. இந்த 8த் ஃப்ளோரோட நிலைமை அப்படி. இந்த இடத்துல போர் வந்துட்டு போயிட்டு இருக்கு. சோ எல்லா சைடுல இருந்துமே நீங்க வந்துட்டு ஸ்டக் ஆக வாய்ப்பு இருக்கு. நீங்க வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான நோபலா இருந்தாலும் இது வந்துட்டு ஒரு அன்பிளசன்ட்டான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்ல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு கரெக்ட் தான் அப்படிங்கிறப்ப ரொம்ப அவசரத்துல இருக்கீங்களா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு கிட்டத்தட்ட அப்படிங்கிறப்ப அந்த போர்ட் சீஃப் இருந்துட்டு அப்படின்னா எங்கிட்ட ஒரு மெத்தட் இருக்கு. மத்தவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணி உங்களுக்கான வழி என்னால ஓபன் பண்ண முடியும். லாப்ரின்த் ஓனர் பேட்டில்ல பிசிக்கலா கலந்துக்கிறது வந்துட்டு காமன் தான் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அது நைஸா தான் இருக்கும். பட் இதுக்கு முன்னாடி பார்க்காத ஒரு நோபலுக்கு வந்துட்டு எதுக்காக நீ வந்துட்டு இப்படி ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறப்ப போர்ட் சீஃப் இருந்துட்டு அஃப்கோர்ஸ் ஒரு கண்டிஷன் இருக்கு. உங்களோட 7th ஃப்ளோர்ல அந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து நீங்க ஹெல்ப் பண்ணணும். சோ இது வந்துட்டு டீலா போட்டுக்கலாமா அப்படின்னு கேக்குது. இதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல ஹீரோ வந்துட்டு அதுக்கு ஒத்துக்கிறான். சோ இந்த இடத்துல தான் ஃபைட் வந்துட்டு நெறைய நடக்குதா அப்படிங்கிறப்ப அந்த குட்டி பன்னிங்கலாம் எஸ் இந்த இடத்துல தான் எப்பவுமே டெரிட்டரிக்காக சண்டை நடக்கும் அப்படிங்கிறப்ப இன்னொரு பன்னி வந்துட்டு அவங்க டெரிட்டரிக்காக சண்டை போறாங்களான்னு தெரியல. பட் ஸ்கார்லட் லயனும் அதுக்கப்புறம் 7th ஃப்ளோரை சேர்ந்த ஸ்ட்ரைப்டு வாப்ஸ் வந்துட்டு சண்டை போட்டுப்பாங்க. அப்படிங்கிறப்ப அந்த லயன் வந்துட்டு 7th ஃப்ளோர்ல இருக்கிற மான்ஸ்டர்களுக்கு எதிராக ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கா. அதுங்களோட பிரைம் அது தாண்டிடுச்சு போல. சரி 8th ஃப்ளோர்ல இருக்கிற லுக் அவுட்ஸ்ல இருந்து ஏதாச்சும் நியூஸ் வந்துச்சா அப்படிங்கிறப்ப அந்த பன்னிங்கலாம் லுக் அவுட் யோயிங்க் அப்படின்னா என்னதுனே தெரியலையே அப்படிங்கிறப்ப இடியட் நான் தான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படிங்கிறப்ப எனக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு ஞாபகம் வந்துச்சு. எனக்கு இடியட்லாம் கூப்பிடாத இடியட் அப்படிங்கிறப்ப அந்த போர்ட் சீஃப் வந்துட்டு உங்கள்ட்ட கேட்ட பாத்தீங்களா என்னோட தப்பு தான். நம்மளோட லேப்ரிந்துக்கு போயிட்டு எல்லா ஃபோர்ஸஸையுமே கேதர் பண்ணுங்க. நம்மளோட இடத்த வந்துட்டு நல்லா பாதுகாக்கணும். இந்த சான்ஸை பயன்படுத்தி மத்தவங்க நம்மளோட லேப்ரிந்துக்குள்ள வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறப்ப உண்மையிலுமே சீஃப் தனியாவா போக போறீங்க ஓயிங்க் அப்படிங்கிறப்ப ஆமா இது கொஞ்ச நேரத்துக்குனாலும் என்னோட பிக்ஸை வந்துட்டு நான் சாக்ரிஃபைஸ் பண்ண விரும்பல அப்படிங்கிறப்ப பட் சர்வைவிங் பிக்கோட ரிப்போர்ட்டை வச்சு பார்க்கும்பொழுது அந்த ஸ்கார்லெட் லயன் மார்க்கஸ் இருந்துட்டு பேட்டில் ஃபீல்ட்ல அப்பப்ப அப்பியர் ஆன மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு அப்படிங்கிறப்ப அந்த சீஃப் இருந்துட்டு 7th ஃப்ளோர்ல இருக்கிறவங்கள்ட்ட தோத்தவன் எப்பனாலும் என் கூட சண்டைக்கு வரலாம். நீங்க வந்துட்டு நம்மளோட லேப்ரிந்துக்கு போனுங்க. ரவுண்ட் அடிச்சுட்டு நான் வந்துட்டு திரும்பி வந்துருவேன். நான் பேட்டில் ஃபீல்டுக்கு போயிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. வெல் தென் நான் வந்துட்டு வார்ம் அப் பண்ண ஸ்டார்ட் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடுறதுக்கு ரெடி ஆகிறப்ப இந்த பண்ணிக்கலாம் இது வந்துட்டு ஓகே தானா அப்படின்னு கேட்க வாயிங் அவர் நம்மளோட சீஃப் அவரு ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா இன்வின்சிபிள் அவரு ஓடுன ஆரம்பிச்சிட்டானா யாராலுமே தடுக்க முடியாது. பிளஸ் நம்மளோட சீஃப் இருந்துட்டு ஒரு சார்ஜ் பண்ணிட்டு வர காட்டு பண்ணி மாதிரி அப்படிங்கிறப்ப அதுக்கேத்த மாதிரி அங்க இருக்கிற செவரெல்லாம் உடைச்சிட்டு பயங்கர வேகத்துல அந்த போர்ட் சீஃப் இருந்துட்டு போயிட்டு இருக்கு. அப்ப ஹீரோ வந்துட்டு அங்க ஏற்படுற வைப்ரேஷனை பார்த்துட்டு லுக்ஸ் லைக் அந்த சீஃப் வந்துட்டு இதை தொடங்கிட்டான் போல. இந்த அண்டர் வேர்ல்டு முழுகா வைப்ரேஷன் வந்துட்டு நல்லா டிராவல் பண்ணதுல பட் அவன் நடந்து போற தூரத்திலேயே ஆஃப் டே இருந்துட்டு அதுக்குள்ள போயிட்டானா. சரி ஏஞ்சலா நம்மளுக்கு முன்னாடி சிச்சுவேஷன் வந்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறப்ப ஏஞ்சலா வந்துட்டு ஒரு செகண்ட் உண்மையுமே அவன் வந்துட்டு சக்சீட் ஆயிட்டான் போல. இந்த இடத்துல இருக்கிற எல்லா பீஸ்ட்டுமே அந்த சீஃபை நோக்கி தான் இப்ப ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த நாய்ஸ் லெவலை வச்சு கால்குலேட் பண்றப்ப நம்ம 2 நாள் டிராவல் பண்ணி போகக்கூடிய அளவுல இருக்கிற எல்லா மான்ஸ்டருமே இவனை வந்து துரத்த ஆரம்பிச்சிடும். அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நம்ம அங்க போய் சேர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். சோ அந்த அளவுக்கு தூரத்துல இருக்கிற எல்லாருமே இந்த போர்ட் சீஃப் வந்து அட்ராக்ட் பண்ணணுமா நம்ம வந்துட்டு இப்பயே போகணும். ஏன்னா நம்ம போறதுக்கு லாங் வே வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப 3 நாள் கழிச்சு அந்த 7th ஃப்ளோரோட என்ட்ரன்ஸ் கிட்ட ஹீரோ வந்துட்டு ஊத்தர் யூன்வியை வந்துட்டு சேஃபா வச்சுக்கோ அப்படிங்கிறப்ப ஊத்தர் வந்துட்டு நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். நம்ம 2 ஃப்ளோருக்கு மேல வந்ததுனால நிறைய குளூட்டனியை வந்துட்டு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு மத்த எல்லாத்தையுமே கொண்டு முடிச்சுட்டு உன்னோட ஸ்லைமை நீயே சாப்பிட்டுரு அப்படிங்கிறப்ப ஊத்தர் வந்துட்டு கரெக்ட் தான் பட் நான் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்டா அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்ப ஒரு பீஸ்ட் வந்துட்டு ஊத்தரோட உடம்ப தாண்டி யூன்வியை இருந்துட்டு பிடிக்க போயிட்டு இருக்கு. ஆனா யூன்வி திடீர்னு அவளோட பவரை வச்சு அந்த மான்ஸ்டரோட உடம்புலயே வந்துட்டு குத்தி ஒரு ஓட்டையா போட்டாரா. ஹீரோ வந்துட்டு நான் மறந்துட்டேன்ல யூன்வியுமே வந்துட்டு ஒரு டஞ்சன் பேபி தான் 11th ஃப்ளோர்ல இருந்து வந்தவ. பட் எல்லா டீப்பர் ஃப்ளோர்ல இருக்கிற டஞ்சன் பேபியாலையும் நல்லா சண்டை போட முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு யூன்வி உன்னால ஃபைட் பண்ண முடியுமா அப்படிங்கிறப்ப அவளை தலையாட்டுறப்ப ஆல்ரைட் நான் வந்துட்டு உனக்கு இந்த வெப்பனை தரேன் உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காமி அப்படிங்கிறப்ப அதை கையில வாங்கணுமே அவளோட ஆட்டிடியூடே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆன மாதிரி போயிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு இவளுக்கு ஃபைட் பண்றது வந்துட்டு பழகுனதான் போல இவள் வந்துட்டு சோல்ஜரா யூஸ் பண்ணிருப்பாங்களா இல்ல நேச்சுரல் டேலண்டட் தானா அப்படின்னு நினைச்சிட்டு ஊத்தர் எதுக்கும் அவளை வந்துட்டு நீ ப்ரொடெக்ட் பண்ணிக்கோ நீ வந்துட்டு ஒரு ஸ்லைம் அப்படிங்கறனால அவங்களோட அட்டாக்லாம் அவங்கள எதுவுமே பண்ணாது பட் யூனி வந்துட்டு இன்ஜூர் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறப்ப அவளை மட்டும் அவளை கேர் பண்றீங்களா இதெல்லாம் டிஸ்கிரிமினேஷன் நான் வந்து இந்த இடத்துல என்னோட நிறைய குளூட்டனி பீசஸ் வந்து யூஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ரொம்ப டிராமாட்டிக்கா பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு போறான். அப்ப அங்க ஏஞ்சலா வந்துட்டு அங்க இருக்கிற எல்லா பிளட்டையுமே கலெக்ட் பண்ணிட்டு இங்க இருக்கிற ரத்தம் எல்லாமே ரொம்ப டர்ட்டியா இருக்கு எனக்கு குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட தோணவே இல்லை அதனால அவங்க எல்லாத்தையுமே திரும்பி கொடுத்துறேன் அப்படின்ட்டு
ஊத்திட்டு ட்ரை பண்றப்போ ஒரே ஒரு சொட்டு ரத்தம் கையில விழுந்தது. சரின்ட்டு அத நக்கி பாக்குறா, துப்பிட்டு கிராஸ் ரொம்பவே டிஸ்கஸ்டிங்கா இருக்கு. எனக்கு பிடிக்கவே இல்ல. அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஏஞ்சலா சிச்சுவேஷன் என்ன இங்க அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு எல்லாமே முடிஞ்சுச்சு. இங்க இருக்கிற பாதிய வந்துட்டு நான் கொன்னதுனால சீக்கிரமே வந்துட்டு முடிஞ்சிரும். அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இன்னும் பாதி பேர் இருக்காங்களா அப்படின்னு கேக்குறப்ப ஏஞ்சலா 2 ஆமா. நானும் அந்த கிட் வந்துட்டு சேர்ந்து கொன்னது வந்துட்டு கிட்டத்தட்ட 200 பீஸ்ட் இருக்கும். அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு பேசிக்கலா அது ஒரு போர் மாதிரியே அப்படிங்கிறப்ப ஏஞ்சலா வந்துட்டு உண்மைதான். 8வது ஃப்ளோர்ல தான் போர் அப்படின்னு கேள்விப்பட்டேன். பட் எதுக்கு இந்த இடத்துல இவ்வளவு கேவோட்டிக்கா இருக்கு அப்படின்னே தெரியல. அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இவங்க கூட சண்டை போடாம இங்க இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறப்ப ஏஞ்சலா வந்துட்டு இல்ல. அந்த பிளட்டோட ஸ்மெல் அப்படிங்கிறது ரொம்ப திக்கா இருக்கு. நம்மள பின்தொடர்ந்து வந்துருவாங்க. பட் இந்த சீக்கிரமா முடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. உங்கள்ட்ட கிடைச்ச ரிமைனிங் எனர்ஜியை வந்துட்டு நான் யூஸ் பண்ணா அது முடியும். பட் அதுக்கப்புறம் நான் ரெக்கவர் ஆகிறதுக்கு நீங்க கொஞ்சமா அப்படின்னு இருக்கப்ப ஹீரோ வந்துட்டு நீ என்ன ட்ரை பண்றேன்னு தெரியுது. இந்த நேரத்துல அதை பண்ணும் அப்படிங்கிறப்ப அவர்கிட்ட நான் உங்களை ஏமாத்தலாம் இல்லையே. என்னோட கான்ட்ராக்டர் பிளட் இருந்தா மட்டும்தான் என்னால பவர் வந்துட்டு யூஸ் பண்ண முடியும். நான் வந்துட்டு என்கிட்ட ஒரு கப் ஆஃப் பிளட் மட்டும்தான் இப்ப இருக்குங்கனால தானே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஃபைன், நான் வந்துட்டு உனக்கு பர்மிஷன் தரேன். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 கப் ஒர்த் இருக்கிற பிளட்டை வந்துட்டு நான் உனக்கு தரேன். அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு 2 கப்பா இது ப்ராமிஸ் தானே அப்படின்னா நான் வந்துட்டு ஹோல்டு பேக்கே பண்ண மாட்டேன். இந்த ஃபெஸ்டிவல் ஆஃப் பிளட்டுக்கான டைம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்துறப்ப அந்த இடத்துல அவளோட பிளட்டை வச்சு அங்க இருக்கிறவங்களை அட்டாக் பண்ணி அந்த பிளட்டையுமே திரும்பி உறிஞ்சு அந்த இடத்துல ஒரு பிளட்டால ரோசையா இருந்துட்டு உருவாக்கிட்டா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இதுக்கப்புறம் என்னோட உடம்புல உயிர் இருக்கிற மாதிரியே எந்த ஒரு சயின்ஸும் இல்ல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இவ ஒரு லெஜெண்டரி ரேங்க் அப்படிங்கறனால இவர்கிட்ட நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. பட் அத்தனை பேரை வெறும் ஒரு கப் ஆஃப் பிளட்டோட பவரை வச்சு கொல்லும் அப்படின்னு நினைச்சு கூட பார்க்கல. அப்படி நினைச்சிட்டு நல்ல வேலை பண்ணிருக்க அப்படிங்கிறப்ப மாஸ்டர் உங்களோட ப்ராமிஸ் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இது எல்லாமே முடிஞ்சு நம்ம சேஃப் ஆனதுக்கு அப்புறம் நல்ல ரத்தத்தை தரேன். அதுக்கப்புறம் ஊத்தர பார்க்கவும் நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் யூன்வி அப்படின்னு பாக்குறப்ப அவளோட தரை வந்துட்டு உடைஞ்சு அவ அப்படியே தரைக்குள்ள வந்துட்டு போயிடுறா. உடனே ஹீரோ வந்து அவளோட எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணி வேகமா போயிட்டு அவளை பிடிக்கலான்னு பார்த்தா போறப்ப அந்த தரை வந்துட்டு அப்படியே புதஞ்சு போயிடுது. ஹீரோ வந்து டேமிட் ஊத்தர் சீக்கிரம் அந்த கிரவுண்ட வந்துட்டு தோண்டிப்பாரு, அவ வந்துட்டு உள்ள புதஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் ஏஞ்சலா இந்த இடத்துல எந்த ஒரு லைஃபுமே இருக்கிற மாதிரி தான் இல்லன்னு தானே நீ சொன்ன, எப்படி ஒரு மேஜ் வந்துட்டு யூன்வி அட்டாக் பண்ணிருக்கான் அப்படிங்கிறப்ப ஏஞ்சலா வந்துட்டு இல்ல மாஸ்டர் இந்த இடத்துல எந்த ஒரு மெஜிஷியனும் இருக்கிற மாதிரி எனக்கு ட்ரேசஸே தெரியல அப்படிங்கிறப்ப ஊத்தர் வந்துட்டு பேரன் யூன்வி இங்க இல்ல, எவ்வளவு தூரம் தோணாலும் என்னால அவளை கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு தொடர்ந்து டிக் பண்ணிக்கிட்டே இரு, டைம் வேஸ்ட் பண்ணாத அப்படிங்கிறப்ப ஊத்தர் வந்துட்டு அது இல்ல யூன்வியோட ட்ரேஸோ இல்ல ஸ்மெல்லோ இந்த இடத்துல எங்கேயுமே கிடையாது, இந்த அண்டர் வேர்ல்டே இவள அப்படியே விழுங்குன மாதிரி இருக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு விழுங்கி இருக்காங்களா என்ன பேசிட்டு இருக்கு அப்படிங்கிறப்பதான் ஹீரோக்கு ஒரு ஞாபகம் வருது. ஹீரோவும் இந்த நாகா லாபிரிந்துக்கு போறதுக்கு முன்னாடி இப்படிதான் விழுங்கப்பட்டான். ஓ ஒரு லாபிரிந்து தான் அவளை விழுங்கி இருக்குமா அப்படின்னு ஹீரோக்கு தோணுது. இதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன்.